இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். இந்த வருடம் ஆரம்பித்து நேற்றோட 60 நாட்கள் முடிந்தது. ஒரு புதிய மாதம், ஒரு புதிய வாரம். தேவன் நம்மிடத்தில் ஒவ்வொன்றையும் தேவன் நமக்கு கொடுக்கும் பொழுது அவர் நமக்கு பரிசாய் கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் தேவன் நமக்கு எதை கொடுத்தாலும் அவரிடத்தில் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டியது நம்முடைய கடமையாய் இது இருக்கிறது. ஆக இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கென்று கொடுத்திருக்கிற வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்வோமாக. எபிரேயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நாம் யாவரும் சேர்ந்து நாம் படிக்க போகிறோம். 1 2 3. ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின பொழுது ஆணையிடும் ஒருவரும் இல்லாதபடினாலே தமது பேரிலே தானே ஆணையிட்டு, நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பண்ணுவேன் என்றார். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றான். கர்த்தருடைய வார்த்தையில் நாம் படித்தது போல வாக்குத்தத்தத்தை ஆபிரகாம் பெற்றுக்கொண்டான்னு இருக்கு. சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பண்ணானா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை ஆபிரகாம் அவன் பெற்றான் என்று எழுதியிருக்கிறது. இந்த கால நேரத்தில் இந்த 3வது மாதத்தில் 1வது வாரத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். ஏன் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்னா, இன்னமும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் இன்னமும் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் உண்டு. எத்தனை பேர் நம்புறீங்க? கடந்த வாரம் மாத்திரம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, கடந்த வாரத்தில் மாத்திரம் ஒரே நாளில் 3 மரணங்கள். அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபனத்தில் 2 பெரிய தலைவர்கள் மற்றும் ஒரு பாஸ்டர் அம்மா அவர்கள் ஒரே நாளில் கடந்த திங்கட்கிழமை மாத்திரம். நான் அப்போல்லாம் யோசித்தேன், ஆண்டவரே ஏன் ஒரு சின்ன வயது ஒரு பாஸ்டர் அம்மா ஒரு சின்ன வயது இந்த பக்கம் தான் இருந்தாங்க, காஞ்சிபுரம் பக்கத்தில் இருந்தாங்க, காஞ்சிபுரம் செக்ஷனில் இருந்தாங்க. ஏன் யோசித்து பார்த்தேன், அவர்கள் எல்லாரையும் அந்தந்த நாட்களிலே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் எடுத்துக்கொள்கிறீர், ஆனால் எங்களை மாத்திரம் நீர் இன்னும் வைத்திருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்மை கொண்டு தேவன் இன்னும் செய்து முடிக்க வேண்டிய காரியங்கள் இன்னும் முடிக்கப்படவில்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். என்னை குறித்து தேவன் செய்ய இருக்கும் காரியங்கள் பெரிதா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். பெரிதா இருக்கிறது. ஆகவே தான் ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்கு கர்த்தர் அவருக்கு ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இந்த கால ஆராதனையில் அதனுடைய தொடர்ச்சியாக கடந்த சில நாட்கள் நாம் படித்தோம். வாக்குத்தத்தத்துக்கு 3 நிலைகளை குறித்து நாம் படித்தோம். ஞாபகம் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? வாக்குத்தத்தத்தினுடைய ஆரம்ப நிலை ஞாபகம். ரோமரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் 21வது வசனத்தில் ஒரு படித்தோம். வாக்குத்தத்தத்தின் ஆரம்ப நிலை. வாக்குத்தத்தத்தை நாம் பெறுவதற்கு நாம் எப்பொழுதும் பாத்திரவாரராய் நாம் இருக்க வேண்டும். எந்த காரியம் இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியம் இருந்தாலும் சரி, அது கர்த்தருடைய வார்த்தையில் மாத்திரம்தான் அது ஆரம்பிக்கப்பட வேண்டும். எப்போவுமே சரி, திருமணமானாலும் சரி, ஒரு வீடு கட்டினாலும் சரி, எந்த காரியம் இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சதை கர்த்தர் கொடுக்கிறார் என்பது முக்கியமல்ல, கர்த்தருடைய வார்த்தை அதில் இருக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ஆக எந்த ஒரு காரியமும் வாக்குத்தத்தத்தின் ஆரம்பம் என்று நாம் படித்தோம். 2வது ஒரு நிலை, அது 3வது ஒரு நிலை. 1வதிலிருந்து நேரம் 3வது நிலை. அதை 4ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாக்குத்தத்தத்தை நிறைவேறப்படும் ஒரு காலம் என்று உண்டு. 1வது ஒரு காலம் வாக்குத்தத்தத்தை நாம் பெறுகிற காலம், 3வது வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு காலம் உண்டு. 2த்துக்கு நடுவுல ஒரு காலம் உண்டு. அதுதான் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை படிக்கிறோம். வாக்குத்தத்தத்தை நிச்சயமாக்கப்படும் காலம் என்று நாம் படித்தோம். ஒவ்வொருவரும் இந்த வாக்குத்தத்தத்தை பெறுவதற்கு அநேக வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். இங்க எத்தனை பேர் ஆண்டவரை நேசிக்கிறீங்க? ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். எத்தனை பேர் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ரொம்ப பிரியமா இருக்குது? நல்லா சத்தமா சொல்லுங்க. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக கொண்டு அவரையே ஆராதிக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். காலை ஆராதனையில் எல்லாருமே சரி, ஒரு காரியத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவன் நமக்கு நல்லவராக இருக்கிறார். நல்லவராக இருந்தபடினால்தான் இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்தி வந்தார். ஆனால் இன்றைக்கி ஒரு சில காரியங்கள் உங்கள் மத்தியில் சொல்லுவேன். அதை நன்கு நீங்கள் கூர்ந்து கேட்க நான் கேட்டுக்கொள்கிறேன். வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார்.
ஒரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், வாக்குத்தத்தத்தை. இப்போ எக்ஸாம்பிள் ஒரே ஒரு உங்களுக்கு புரிகிறது மாதிரி நான் சொல்கிறேன். இது ஆண்டவர் எனக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்கிறார். கொடுத்ததுனால எனக்கு எல்லாமே நடக்கும், அதை கண்டிப்பாக அந்த வாக்குத்தத்தத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற ஒரு காரியம் இல்லை. ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை சொன்னார், நீ என்ன பண்ணுவேன், நான் உனக்கு அந்த வாட்டர் பாட்டில் அந்த மாதிரி கர்த்தர் சொல்லியிருப்பார், நான் உனக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை உனக்கு செய்வேன், உன் பிள்ளைகளை இப்படி நான் செய்வேன், உன் குடும்பத்தை நான் இப்படி செய்வேன், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன்னு தேவன் சில காரியங்களை கொடுத்து ஒருவேளை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற படிக்கிறீங்களா? எபிரேயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் படித்த வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். எபிரேயரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அவன் பெற்றான் என்று இருக்கு. அடுத்த வசனத்தை எழுதியிருக்கிறது, அடுத்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, மனுஷர் பெரியவர் பேரு உறுதி பண்ணும்படிக்கு ஆணையிடுதலே சகல விசுவாசத்திற்கும் முடிவு. ஓகே, 17வது வசனம். அந்தபடி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்கிறவர். நல்லா கேட்டுங்க, சுதந்தரித்து கொள்கிறவர்கள். அப்ப வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆனால் வாக்குத்தத்தத்தை சுதந்தரிக்கணும்னா ஒரு 4 காரியம் இருக்கு. எல்லாருமே சுதந்தரிக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கலாம், வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருந்தாலும் வாக்குத்தத்தம் சொன்ன நேரத்திலிருந்து வாக்குத்தத்தத்தை பெறுகிறதற்குள்ள 4 காரியங்கள் நடக்கும். 4 காரியங்கள் நடக்கும். முதலாவது என்னாகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 31வது வசனத்திலிருந்து படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். அவன் இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லி முடித்த உடனே அவர்கள் நின்றிருந்த நிலம் பிளந்தது, பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் அவர்கள் வீடுகளையும் கோராகுக்குரிய எல்லா மனிதரையும் அவர்களுக்கு உண்டான சகல பொருட்களையும் விழுங்கி போட்டது. முதலாவது வாக்குத்தத்தத்தை நல்லா கேட்டுங்க. வாக்குத்தத்தத்தை ஒரு சிலர் அவர்கள் அடையாமற் போனார்கள். எழுதி வச்சுக்கங்க. முதலாவது என்னது? வாக்குத்தத்தத்தை என்னது? அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுத்தார். நீ பாலும் தேனும் உள்ள தேசத்துக்கு என்ன பண்ணுவ? நீ போவ. ஆனால் அதை பெறுவதற்கு முன்பதாகவே வேதம் சொல்லுகிறது, ஒரு சிலர் அதை பெறுவதற்கு முன்பதாகவே அவர்கள் மரித்து போய்விட்டார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் சரி, வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். அதனால் நீ வாக்குத்தத்தத்தை பெறுவாய் என்பது முக்கியம் இல்லை. வாக்குத்தத்தத்தை அடையாமற் போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் அடையாமற் போனார்கள்? அது கர்த்தர் அல்ல, அது இவர்கள். வேதத்தில் போட்டிருக்கிறது, ஏன் இவர்கள் அடையாமற் போனார்கள்னா இவங்க கிட்ட சில காரியங்கள்லாம் காணப்பட்டது. என்னது? இவர்கள் முறுமுறுத்து கொண்டே இருந்தார்களாம். என்ன பண்ணாங்க? முறுமுறுத்து கொண்டே இருந்தாங்க. எதுவுமே எல்லாம் அப்படியே. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, அவர்கள் எப்போ பார்த்தாலும் எகிப்தையே நினச்சிட்டு இருந்தாங்க. தேவன் அவர்களுக்கு சொன்னது வாக்குத்தத்தப்பட்ட தேசமாகிய பாலும் தேனும் உள்ள தேசம். ஆனால் அவர்களோ எப்போ பார்த்தாலும் எகிப்தையே யோசித்து கொண்டிருந்தார்கள். அது மாத்திரமல்ல, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாவற்றுக்கும் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். மோசேயை எதிர்த்தார்கள், ஆரோனை எதிர்த்தார்கள், தேவனை எதிர்த்தார்கள், எல்லாரும் எதிர்த்து கொண்டே இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, இவர்களிடத்தில் திடீரென்று விக்கிரக ஆராதனை இருந்தது. ஆண்டவரை தான் சேவிக்க வேண்டிய மனுஷன், ஆண்டவரை சேவிக்க வேண்டிய ஜனங்களுக்கு திடீரென்று விக்கிரக ஆராதனை. அதில் அவர்கள் போய்விட்டார்கள். காரணம், அவர்கள் எகிப்தில் பார்த்தது விக்கிரக ஆராதனை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆக இவர்களுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் சரியில்லாதபடினாலே, சொல்லுங்க பார்க்கலாம், வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாங்க? இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், வாக்குத்தத்தத்தை. அந்த கூட்டமா நீங்களும் நானும் இருக்கக்கூடாது நான் நம்புறேன். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். சில பேர் சொல்லுங்க, பாஸ்டர் கர்த்தர் என்கிட்ட ஆண்டவர் சொன்னாரு, ஆனா இன்னும் எனக்கு பெறாம இல்ல. கண்டிப்பா நீ பெற்று ஆகணும். முதலாவது ஒரு கூட்டம் இருக்கு, வாக்குத்தத்தத்தை சத்தமா சொல்லுங்க, அடையாமற் போனார்கள். வாக்குத்தத்தத்தை அடையாமற் போனார்கள். இரண்டாவது ஒரு கூட்டம் இருக்கிறது. அதே 27ஆம் அதிகாரம்
அதை என்னாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 12வது வசனம். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி இந்த அபாரி மலைக்கு ஏறி நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை பார். நான் உனக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்தை நீ என்ன பண்ணு? இரண்டாவது வாக்குத்தத்தத்தை பார்ப்பார்கள், ஆனால் சுதந்திரிப்பார்கள். ஆனால் அவர்கள் சுதந்திரிப்பதில்லை. என்ன பண்ணுவாங்க? சத்தமா சொல்லுங்க. அவங்களால பார்க்க தான் முடியும். சில பேருடைய வாழ்க்கையில் சில காரியத்தை அவர்கள் பெற முடியாது, ஆனால் என்னது? பார்க்க தான் முடியும். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றதானே ஆண்டவர் சொன்னார். வாக்குத்தத்தத்தை பார்ப்பான்னு கர்த்தர் சொன்னாரா? சத்தமா சொல்லுங்க. இல்லை. ரெண்டாவது ஒரு நிலை இருக்கிறது. யாருன்னா என்ன நிலைனா, வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணுவார்கள்? பார்ப்பார்கள். மூன்றாவது ஒரு நிலை இருக்கிறது. மூன்றாவது ஒரு நிலை 1 சாமுவேலின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் சாமுவேலை நோக்கி இஸ்ரவேலின் மேல் ராஜாவா இராதபடிக்கு நான் புறக்கழித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய் என்று கர்த்தர் சொன்னார். மூன்றாவது ஒரு நிலை இருக்கு வாக்குத்தத்தத்தில். என்ன தெரியுமா? தேவன் சொன்னார், சவுல் கிட்ட சொன்னார், சவுல்ல நீ இந்த ஜனங்களுக்கு என்னவா இருப்ப? சொல்லுங்க. நீ ராஜாவா இருப்ப. அவன் ராஜாவா ஆனானா ஆகலையா? நல்லா புரிஞ்சுங்க. ராஜாவா ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? அவன் ராஜாவா இருந்தாலும் அந்த ராஜாவுக்கு அவன் தகுதியா இல்லாததுனால எந்த வாக்குத்தத்தத்தை அவன் பெற்றானோ அதே வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில என்னாச்சு? அவனை அசுசிப்படுத்த ஆரம்பிச்சுட்டு அவன் வாழ்க்கையில் அது எந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாரோ அதே வாக்குத்தத்தம் அவன் வாழ்க்கையில் அது கெடுதலாய் வந்து நின்றுது. மூன்றாவது ஒரு நிலைமை இருக்கு. என்ன நிலைமை? வாக்குத்தத்தத்தை சிலர் அவர்கள் இந்த வாக்குத்தத்தத்தை என்ன பண்றாங்கன்னா, பைபிளில் போட்டிருக்கு, வாக்குத்தத்தத்தை அவர்கள் பாத்திரன் இல்லாத ஒரு நிலைமை. சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நிலைமை? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பாத்திரன் இல்லாத நிலைமை. இந்த 3 நிலைமையில நாம் இருக்கவே கூடாது. ஆனால் 4வது ஒன்று இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தர் ஆபிரகாமுக்கு நிறைவேற பண்ணினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது நிலைமை என்ன சொன்னேன்? வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாங்க? அடையாமற் போனார்கள். இரண்டாவது ஒரு நிலைமை சொன்னேன், வாக்குத்தத்தத்தை அவர்கள் பார்த்தார்கள். நீ பார்த்தாக வேண்டும். சில காரியங்கள் இருக்கிறது. மூன்றாவது ஒன்றுக்கு, அவர்கள் வாக்குத்தத்தத்தை பெற்றாலும் ஆனால் அதை அவர்களுக்கு பாத்திரனாய் இல்லாமல் போனது. 4வது ஒன்று இருக்கிறது, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார்கள். கர்த்தர் அவர்கள் வாக்குத்தத்தத்தை என்ன பண்ணாரு? நிறைவேற்றினார்கள். அப்ப பைபிள்ல பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. இங்கே அநேகர் நீங்கள் உட்காந்துருக்கிறீங்க, அவங்க படித்ததுனாலையும் உங்கள் நல்ல பிள்ளைகளை, அவங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூலு காலேஜில் படித்ததுனாலையும் எங்களுக்கு பணம் இருக்குது, எனக்கு அரசியல் செல்வாக்கு இருக்குது, எனக்கு ஆட்கள் பலன் இருக்குது, எனக்கு அது இருக்குது இது இருக்குது நம்பி இல்லை. அது இல்லை முக்கியமானது. கர்த்தர் உண்மையை அவர் தம்முடைய தயவை உனக்கு தர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பைபிள் அன்னைக்கு நான் படிச்சிருந்தேன், நெகேமியா புத்தகத்தை படிச்சுட்டு இருந்தேன். ராஜாவின் அரண்மனையில் இருந்தார் நெகேமியா. பைபிளில் போட்டிருக்கு, ராஜாவினுடைய அரண்மனையில் இருந்தார். அதே போல ராஜ அரண்மனையில் ஒரு பொறுப்புள்ளவராக இருந்தார். பைபிளில் போட்டிருக்கு, பான பாத்திர காரனாக இருந்தார். மூன்றாவது, ராஜாவினிடத்திலேயே பேசினார். ராஜா கிட்டேயே போய் பேசினார். ராஜா மந்திரி கிட்ட பேசல. யார்கிட்ட பேசினாரா? ராஜா கிட்டேயே பேசின மனுஷன் பைபிளில் போட்டிருக்கு, சொல்லுகிறார், கர்த்தருடைய கரம் என் மேல் இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு எந்த அரசியல்வாதியை எந்த ஆள் தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பரவாயில்ல, உங்க மேல கர்த்தருடைய, சத்தமா சொல்லுங்க, யாருடைய கரம் இருக்கணும்? கர்த்தருடைய கரம் இருக்கணும். உங்க பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கணும். உங்க பேர பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கணும்.